வெல்கம் டு ஃபிலிம் யூனிட்டி. நான் சதீஷ். இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போனால் அவங்க படத்துக்கு வந்து கேஸ்ட் அண்ட் குரூ எப்படி நம்ம செலக்ட் பண்ணுறது, அந்த செலக்ட் பண்ண ஆர்டிஸ்ட்டை எப்படி நடிக்க வைக்கிறது அப்படிங்கிறத பற்றி வீடியோவில் பார்க்க போகிறோம். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நீங்கள் ஆர்டிஸ்ட்டை செலக்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி உங்கள் படத்தோட கதை, அந்த ஜானர் என்ன அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கணும். அதுக்கேற்ற ஆர்டிஸ்ட்டாக நீங்கள் செலக்ட் பண்ணணும். அதை தவிர்த்து நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா அந்த படத்தில் வந்து உங்களோட ஃப்ரெண்ட்ஸோ இல்லை யாராவது வாய்ப்பு கேட்டாங்கன்னா காசு கொடுக்குறாங்க அப்படின்றதுக்காக நீங்கள் வந்து அந்த படத்தில் வந்து எந்த ஆர்டிஸ்ட்டும் நீங்கள் போடக்கூடாது. ஒருவேளை அவங்களுக்கு நீங்கள் கட்டாயமாக உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் யாருக்கா வாய்ப்பு கொடுத்தே ஆகணும்னா அவங்களுக்கு நடிக்க தெரிஞ்சிருக்கணும். அப்படி நடிக்க தெரியல ஆனால் கட்டாயமாக வாய்ப்பு கேட்குறாங்க அப்படின்னா நீங்கள் வந்து டயலாக்ஸ் இல்லாமல் ஏதாவது சின்ன கேரக்டரில் வந்து அவங்கள நீங்கள் போடலாம், ஒன்றும் தப்பு கிடையாது. ஆனால் அந்த கேரக்டருக்கு அவங்க பொருத்தமாக இருந்தால் மட்டும்தான் நீங்கள் வந்து அவங்கள அந்த கதையில் நடிக்க வைக்கணும். நீங்கள் ஒரு ஷார்ட் ஃபிலிம் பண்ணாலும் சரி, ஃபியூச்சர் ஃபிலிம் பண்ணாலும் சரி, முதல் படம் பண்ணும்போது ஒரு கம்மியான பட்ஜெட் தான் பண்ண முடியும். அதனால் முதல்ல நீங்கள் பண்ண வேண்டியது என்ன அப்படின்னா, சினிமா கான்டெக்ட்ஸ் வந்து எப்படி வந்து குரூப்பை எப்படி வந்து அதிகப்படுத்தணும் அப்படிங்கிறத பாருங்கள். அதாவது இப்போ இருக்க காலகட்டத்தில் வந்து பார்த்திங்கன்னா சினிமா கான்டெக்ட்ஸை ஏற்படுத்திக்க ரொம்ப வந்து ஈஸியான விஷயம் தான். அதாவது ஃபேஸ்புக் மூலியமாக, வாட்ஸ்அப் குரூப் மூலியமாக நீங்கள் வந்து உங்களுடைய ஆர்டிஸ்ட்டை வந்து செலக்ட் பண்ண முடியும். அதாவது அவங்ககிட்ட வந்து முதல்ல நீங்கள் பேசும்போது ரெஸ்யூம் அனுப்ப சொல்லுங்கள். அந்த ரெஸ்யூமில் வந்து ஒரு வேளை அவங்களுக்கு ஆக்டிங்கில் இன்ட்ரெஸ்ட் இல்லை அப்படின்னா வேறு என்ன ஸ்கில்லாம் இருக்குது, அவங்க என்னெல்லாம் இன்ட்ரெஸ்ட் இருக்குது அப்படிங்கிற பாருங்கள். அதை பார்த்து நீங்கள் செலக்ட் பண்ணலாம். ஒருவேளை ஆக்டிங்கில் இன்ட்ரெஸ்ட் இருந்தது அப்படின்னா உடனே நீங்கள் ஷூட்டிங் ஸ்பாட்டுக்கு அவங்களை வர சொல்லாதீங்க. முதல்ல நீங்கள் அவங்கள்ட்ட ஃபோன் பண்ணி பேசுங்க. பேசிட்டு அவங்க உங்களை பற்றி கேட்டாலும் நீங்கள் தைரியமாக உங்களோட உண்மையை, நீங்கள் உங்களோட ப்ரொஃபைல் என்னென்று அதையும் நீங்கள் உங்களை பற்றியும் தைரியமாக சொல்லுங்கள். ஒன்றும் தப்பு இல்லை. ஏன்னா நீங்கள் யார் டேரக்டருங்க முதல்ல அவங்களுக்கு தெரியணும். தெரியாமல் உங்ககிட்ட அவங்க பேச மாட்டாங்க. ஸோ அதனால் உங்களுக்கு ப்ரொஃபைல் முதல்ல க்ரியேட் பண்ணிவிட்டு நீங்கள் பேசுங்க. அது மாதிரி அவங்க ரெஸ்யூம் அனுப்புனதுக்கப்புறம் நீங்கள் உடனே உங்கள் படத்துக்கு தேவையான டைலாக்ஸ் இருந்தது தான் டைலாக்ஸை கொடுத்து அதை வந்து நீங்கள் வந்து முதல்ல அனுப்ப சொல்லுங்கள். அதை பார்த்து நீங்கள் அந்த கதைக்கு கச்சிதமாக இருக்காங்களா இல்லையான்னு நீங்கள் முடிவு பண்ணலாம். ஒருவேளை உங்கள் படத்துக்கு தேவையான ஆர்டிஸ்ட் கிடைக்கிறது ரொம்ப கஷ்டமாக இருக்குது அப்படின்னா நீங்கள் உடனே ரீல்ஸில் வந்து ட்ரை பண்ணலாம். ரீல்ஸில் வந்து நிறைய ஆர்டிஸ்ட் வந்து சினிமாவுக்கு ட்ரை பண்ணிகிட்டு இருக்காங்க. ஆனால் அவங்களையும் நீங்கள் உடனே எல்லாம் காண்டாக்ட் பண்ண முடியாது. முதல்ல வந்து நீங்கள் யாருங்கன்றதை அவங்களுக்கு சொல்லணும். டேரக்டர்னு முதல்ல அவங்களுக்கு தெரியணும். தெரிஞ்சால் தான் அவங்ககிட்ட பேச வருவாங்க. முக்கியமாக எஸ்பெஷலி பொண்ணுங்க வந்து அவ்வளோ சீக்கிரத்தில் வந்து அவங்களோட காண்டாக்ட் நம்பர்லாம் கொடுக்க மாட்டாங்க. ஸோ கஷ்டமான விஷயம் தான் கொஞ்சம். ஆனால் அவங்க ஃப்ரெண்டோட ஃப்ரெண்டு யாராவது ஒருத்தர் ரீல்ஸ் பண்ணுறாங்க அப்படின்னா அவங்கள பிடிச்சி நீங்கள் வந்து பர்ஃபார்ம் பண்ண சொல்லுங்கள். அவங்களையும் வந்து உடனே நீங்கள் ஷூட்டிங் ஸ்பாட்டுக்கெல்லாம் உடனே நீங்கள் கூப்பிட வேண்டாம். அவங்களுக்கும் இந்த மாதிரி ஒரு டயலாக் கொடுத்து முதல்ல பேச சொல்லுங்கள். அதை பார்த்துட்டு நீங்கள் செலக்ட் பண்ணுங்கள். ஏன்னா உடனே நீங்கள் செலக்ட் பண்ணுறது வந்து பார்த்திங்கன்னா சரியான ப்ராசஸ் கிடையாது. அதே மாதிரி இதில் ஓகே அப்படின்னா அவங்க ஷூட்டிங் ஸ்பாட்டுக்கு நீங்கள் வந்து கூப்பிட்டு தனியாக எந்த இடத்துல நீங்கள் ஷூட்டிங் ஸ்பாட் வச்சுருக்கீங்களோ அங்கே போய்ட்டு தனியாக திரும்ப ரிஹர்சல் பண்ணி பாருங்கள். அந்த ரிஹர்சல் மூலிமா தெரிஞ்சுட்டு அவங்களுக்கு என்ன வரும் என்ன வராது அப்படின்னு. ஒருவேளை அவங்களுக்கு சரிப்பட்டு வரல அப்படின்னா நீங்கள் அதுக்கு தேவையான வேறு ஆர்டிஸ்ட்டை நீங்கள் செலக்ட் பண்ணுறது ரொம்ப நல்லது. ஒருவேளை ஆள் இல்லாமல் இவங்கள தான் நம்ம போட்டாகணும் அப்படின்ற பட்சத்தில் போட்டிங்கன்னா சத்தியமாக வந்து படத்தில் நல்ல ரிசல்ட் வராது. அதனால் படத்துக்கு தேவையான கேரக்டர் எதுவோ அதை மட்டுமே நீங்கள் செலக்ட் பண்ணுங்கள். அதுதான் உங்களுக்கு நல்லது. ஒருவேளை நீங்கள் செலக்ட் பண்ணுற ஆர்டிஸ்ட் வந்து கூத்துப்பட்டிலையோ இல்லை ஃபிலிம் இன்ஸ்டியூட்டில் படிச்சிருந்தா ரொம்ப நல்லது. ஏன்னா அவங்களால கேரக்டர் வந்து உள்வாங்கி நல்லாவே நடிக்க முடியும். ஸோ அதனால் ஃபிலிம் இன்ஸ்டியூட்டில் படிச்சு வர பசங்களை வந்து கட்டாயமாக அவங்களால நல்லா நடிக்க முடியும். ஒருவேளை அவங்க வந்து ஃபிலிம் இன்ஸ்டியூட்லையோ இல்லை வந்து கூத்துப்பட்டிலையோ படிக்கல அப்படின்னா அவங்களுக்கு நடிப்பு வர அர்த்தம் கிடையாது. ஒரு டேரக்டர் வந்து பார்த்தீங்கன்னா நடிக்க வைப்பாங்க. ஆனால் அவங்களுக்கு இன்ட்ரெஸ்ட் இருக்கணும் அப்படிங்கிறத மட்டும் நீங்கள் புரிஞ்சிக்கணும். ஸோ அதனால் அந்த ரெஸ்யூமை பார்த்து நீங்கள் செலக்ட் பண்ணுங்கள். அதான் நல்லது. ரெஸ்யூம் யாரும் அனுப்பாத, எந்த ஒரு இதுவும் பண்ணாத யாரையும் நீங்கள் செலக்ட் பண்ணாதீங்க. அது ஒரு தவறான ப்ராசஸ். அதே மாதிரி நீங்கள் ஆர்டிஸ்ட்டை செலக்ட் பண்ணுறதுக்கப்புறம் அவங்களுடைய கான்டாக்ட் டீட்டெயில்ஸ், அவங்களுடைய மெயில் ஐடி எல்லாத்தையும் வாங்கிக்கோங்க. அதே மாதிரி அவங்க எவ்வளோ நாள் படத்தில் வந்து நடிக்கணும் அப்படிங்கிற அந்த கால் ஷீட் விஷயத்தையும் அவங்ககிட்ட சொல்லிவிடுங்க. ஏன்னா டே ஷூட்டா நைட் ஷூட்டா எவ்வளோ நாள் நடிக்கணும் அப்படிங்கிற விஷயத்தையும் அவங்களுக்கு தெரியப்படுத்திட்டீங்க அப்படின்னா அவங்க வந்து அவங்களுடைய வேலைகள் வேறு ஏதாவது ஷூட் இருந்ததுன்னா உங்ககிட்ட சொல்லுவாங்க. ஸோ ஃபைனலாக நீங்கள் செலக்ட் பண்ணிட்டு அவங்க ஷூட்டிங் ஸ்பாட்டு கூட்டு போகும்போது அவங்க வந்து கொஞ்சம் சரியாக நடிக்கல, நர்வஸாக இருக்காங்க அப்படின்னா கட்டாயமாக நீங்கள் வந்து அவங்கள வச்சு வேலை வாங்கணும். ஏன்னா சில பேரால் வந்து பார்த்தீங்கன்னா வந்து ரிஹர்சல் நல்லா பண்ணுவாங்க, ஷூட்டிங் ஸ்பாட்டில் கொஞ்சம் சொதப்புவாங்க. ஆனால் அவங்களுடைய அந்த சீனோட எக்ஸ்ப்ளனேஷன் சொல்லி நீங்கள் நடிக்க வைக்கிறது உங்களுடைய டேரக்டர் ரெஸ்பான்சிபிலிட்டி தான். அதை விட்டுட்டு நீங்கள் அங்கே கத்துறதோ இல்லை கெட்ட வார்த்தைகள் பேசுகிறதோ வந்து பார்த்தீங்கன்னா சரியான முறை கிடையாது. முக்கியமாக ஃபீமேல் ஆர்டிஸ்ட் வந்து நீங்கள் கெட்ட வார்த்தை பேசினா சத்தியமாக அடுத்த படத்தில் இந்த படத்தில் நடிக்க மாட்டாங்க, ஓடிடுவாங்க. அதனால் வந்து முடிஞ்ச வரைக்கும் கெட்ட வார்த்தைகள் பேச அவாய்ட் பண்ணுங்கள். அப்படியே உங்களுக்கு கோவம் வந்ததுன்னா கொஞ்சம் நார்மலாக வந்து ஓரளவுக்கு பேச ட்ரை பண்ணுங்கள். முடிஞ்ச வரைக்கும் பேசக்கூடாது. அப்படின்னு பேசணும்னு தோணுன்னா ஓரளவுக்கு நீங்கள் வந்து அதை கண்ட்ரோல் பண்ண பாருங்கள். அப்படின்னு கண்ட்ரோல் பண்ண முடியல ஓரளவுக்கு அவங்கள வந்து முடிஞ்ச வரைக்கும் வந்து அவங்கள எப்படி நீங்கள் வேலை வாங்கணுன்றது உங்களுடைய திறமை தான். ஏன்னா ஒரு டேரக்டர் வந்து எந்த அளவுக்கு ஒரு கேப்டன் ஆஃப் த ஷிப்னு சொல்லுவாங்க, எந்த அளவுக்கு நம்ம சரியாக இருக்கிறோமோ அந்த அளவுக்கு தான் பார்த்தீங்கன்னா ஆர்டிஸ்டும் சரியாக இருப்பாங்க. அதனால் அவசரப்பட்டு நீங்கள் கெட்ட வார்த்தையில் பேசிட்டீங்க அப்படின்னா ஷூட்டிங் ஸ்பாட்டில் எல்லாருக்கும் முகம் சொல்லிக்கிற மாதிரி ஆகிடும். முக்கியமாக ஃபீமேல் ஆர்டிஸ்ட் நான் சொன்ன மாதிரி ஓடியே போயிடுவாங்க. அதனால் முடிஞ்ச வரைக்கும் நீங்கள் சீனோட அந்த தன்மையை சொல்லிட்டீங்க அப்படின்னா கட்டாயமாக அவங்க நடிப்பாங்க. அதே மாதிரி அவங்க வந்து அவங்களா ஏதாவது ஓனாக பர்ஃபார்ம் பண்ணாங்கன்னா அதையும் வந்து நீங்கள் வந்து பாராட்டுங்க. ஏன்னா நல்லா நடிக்கிறவங்கள பாராட்டினீங்க அப்படின்னா அவங்க அடுத்தடுத்த சீனு வந்து நல்லாவே இன்னும் பர்ஃபார்ம் பண்ணுவாங்க. ஸோ அதனால் நடிக்கிறவங்கள வந்து முதல்ல நம்ம பாராட்டணும். நல்லா நடிக்கலைன்னா அவங்கள வேலை வாங்குறது நம்ம டேரக்டரோட நம்மளோட ரெஸ்பான்சிபிலிட்டி தான். ஸோ ஃபைனலாக இந்த வீடியோ மூலிமா உங்களுக்கு வந்து கேஸ்ட் அண்ட் குரூ உங்கள் படத்துக்கு எப்படி தேர்ந்தெடுக்கணும், அவங்களை எப்படி வேலை வாங்கணுங்கிறத புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ இந்த வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்கள், மறக்காமல் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலுக்கு புதுசாக இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.